அசஸ்மெண்ட் அப்படின்றது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிப்பீட்டட் எக்ஸாம் டாபிக்ஸ். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங், ஃபார் லேர்னிங் அண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ இதுக்கு நடுவில் இருக்க டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சாதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் எக்ஸாமில் போய் எழுத முடியும். ஸோ இந்த வீடியோவில் மேஜராக இந்த டாபிக்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹாய் ஆல், வெல்கம் டு பிஎட் ஸ்டடி மாஸ்டர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் இந்த கிராஷ் கோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இட் வில் பி பைலிங்குவல் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் த பிஒய்க்யூஸ் எந்த இயர்லாம் 2022லேருந்து 25க்குள்ளே கேட்கப்பட்ட கொஷின்ஸ். மெயினாக நம்ம கவர் பண்ண போகிற டாபிக்ஸ் வந்து தீஸ் ஆர் த டாபிக்ஸ். ஸோ இதில் ஃபார்மேட்டிவ் சம்மேட்டிவ்னா என்ன, அதுக்கப்புறம் இந்த டாபிக்ஸ் மட்டும்தான் வில் பி கவரிங். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2nd to 7th டாபிக் வில் பி கவரிங் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து. ஸோ கம்மிங் டு அவர் ஃபஸ்ட்டு டாபிக், அசஸ்மெண்ட் டைப்ஸ், மதிப்பீட்டு வகைகள் என்ன. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் அ ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் யூ மஸ்ட் நோ. ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், உருவாக்க மதிப்பீடு. அசஸ்மெண்ட் டன் டியூரிங் த டீச்சிங் டு இம்ப்ரூவ் த லேர்னிங்காக, அதாவது டீச் பண்ணும் போதே, கற்பித்தலின் போது கற்றலை மேம்படுத்த மதிப்பீடு பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் இல்லைனா உருவாக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறது. இது எதுக்காக பண்ணுறோம்? லேர்னிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். டீச் பண்ணும்போதே நம்ம பண்ணுறது. டன் while டீச்சிங், கற்பிக்கும் போது செய்யப்படும். gives கண்டினியூஸ் ஃபீட்பேக், அதாவது தொடர்ச்சியான பின்னூட்டம் தரும். நம்ம ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கோம். ஃபைன் ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக், மாணவர்களின் தவறுகளை கண்டறியும். அப்பப்போ அவங்களோட செய்கிற தப்பை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஹெல்ப்ஸ் இன் ரெமிடியல் டீச்சிங், ஸோ குறைநீக்க கற்பித்தலுக்கு உதவும். அந்த ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு என்ன பர்டிகுலராக லேக் ஆகுறாங்க அப்படின்றத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கிளாஸ் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், ஹோம்ஒர்க் இந்த மாதிரி சொல்லலாம். வகுப்பு தேர்வு, அழகு தேர்வு, வீட்டு பணி, இதெல்லாமே வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கீழே தான் வருது. ஒரு சின்ன டெஸ்ட் நீங்கள் வைக்கிறீங்க, நீங்கள் ஒரு லெசன் எடுத்து சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்போ திடீர்னு ஒரு ஸ்மால் டெஸ்ட் யூ கண்டக்ட், இல்லைனா ஓரலாக ஒரு கொஷின் கேட்குறீங்க. ஸோ ஓரலி யூ ஆஸ்க் அ கொஷின், அதில் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா இமீடியட்டாக யூ டீச் த டாபிக் அகெயின், யூ எக்ஸ்பிளைன் இட் அகெயின். ஸோ அதுக்கு பேர் தான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது, இல்லைனா உருவாக்க மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், பார்த்தீங்கன்னா தொகுப்பு மதிப்பீடு. அசஸ்மெண்ட் டன் ஆஃப்டர் த டீச்சிங் டு மெஷர் த ஃபைனல் அச்சீவ்மெண்ட். தொகுப்பு மதிப்பீடு அப்படின்றது கற்பித்தல் முடிந்த பிறகு இறுதி சாதனையை மதிப்பிடும் மதிப்பீடு, அதுக்கு பேர் தான் தொகுப்பு மதிப்பீடு, சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் டன் ஆஃப்டர் த டீச்சிங் டு மெஷர் த ஃபைனல் அச்சீவ்மெண்ட். ஸோ இட் இஸ் டன் அட் த எண்ட், இறுதியில் நடத்தப்படும். கிவ்ஸ் மார்க்ஸ் ஆர் கிரேட்ஸ், மதிப்பெண் அல்லது தரம் தரும். யூஸ் ஃபார் ப்ரொமோஷன், அடுத்த வகுப்பிற்கு உயர்த்தப்படும். மெஷர்ஸ் த டோட்டல் லேர்னிங், மொத்த கற்றலை அளவிடும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம கண்டக்ட் பண்ணுற குவார்ட்டர்லி, ஹாஃபலி, ஆனுவல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். காலாண்டு, அரையாண்டு, ஆண்டு தேர்வு எல்லாமே என்னது? சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் தான். ஸோ தீஸ் எக்ஸாம்ஸ் ஆர் கண்டக்டட் அட் த எண்ட் அண்ட் கிவ்ஸ் மார்க்ஸ் ஆர் கிரேட்ஸ், இல்லையா? ஸோ இட் இஸ் ஃபார் கிரேடிங். தொகுப்பு மதிப்பீடு தரப்படுத்தலுக்கானது அப்படின்னு சொல்லலாம். ஃபார்மேட்டிவ் இஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட், சம்மேட்டிவ் இஸ் ஃபார் கிரேடிங். உருவாக்கம் என்பது மேம்பாட்டுக்காக, தொகுப்பு என்பது தரப்படுத்தலுக்காக. நெக்ஸ்ட் வந்து அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங். அதோட மீனிங் என்னன்னா, ஹியர் த ஸ்டூடெண்ட் அசஸ் தெம்செல்ஸ், மாணவர்கள் தங்களை தாங்களே மதிப்பிடுவது. இப்போ ஒரு கண்ணாடியில் பார்த்துக்கிற மாதிரி தான். ஸோ நம்ம எப்படி படிக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கே வந்து தெரிய வரும். இந்த அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங், கற்றலாக மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க இதை. ஸோ இதில் வந்து தான் செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், ஸ்டூடெண்ட் செட் கோல்ஸ், டெவலப் மெட்டா காக்னிஷன் அண்ட் மேக்ஸ் இண்டிபெண்டன்ஸ் லேர்னர்ஸ். இதனால சுய மதிப்பீடுன்னு சொல்லலாம், சுய சிந்தனை. ஏன்னா அவங்க மைண்ட் லெவலில் யோசிக்கிறாங்க அதனால. அண்ட் மாணவர்கள் இலக்குகளை அமைப்பார், ஏன்னா அவங்களே யோசிக்கிறனால அவங்களே கோல் செட் பண்ணுவாங்க. அண்ட் டெவலப் மெட்டா காக்னிஷன், மீன் சிந்தனையை வளர்க்கும், சுயமாக கற்கும் மாணவர்களை உருவாக்கும் இது.
ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக இப்போ ஏதாவது ஒரு டாப்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸை யோசிச்சு பார்க்குறது, இந்த டாபிக் எனக்கு புரிஞ்சிச்சா, இந்த தலைப்பு எனக்கு புரிந்ததா அப்படின்னு அவங்க யோசிச்சு பார்க்குறத நம்ம சொல்லலாம். அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங். ஸோ கற்றலாக மதிப்பீடு இருக்கிறது. ஸோ எனக்கு இதில் நிறைய ப்ராக்டிஸ் இன்னும் வேணுமா அப்படின்னு ஹீ ரிஃப்ளெக்ட்ஸ் ஹிஸ் ஓன் லேர்னிங். ஸோ திஸ் இஸ் அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங். ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து தன்னைத்தானே வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஸோ இட் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் லேர்னர். ஒரு பொறுப்புள்ள வந்து ஒரு லேர்னராக அவங்கள ஆக்குது. எப்போ பாரு டீச்சரே டிபெண்ட் பண்ணி இல்லாமல், பேரண்ட்ஸே டிபெண்ட் பண்ணி இல்லாமல், கற்றலாக மதிப்பீடு மாணவர்களை பொறுப்புள்ள கற்பவர்களாக மாற்றும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கம்மிங் டு த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். கற்றலுக்கான மதிப்பீடு. இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, அசஸ்மெண்ட் யூஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரெசன்ட் லேர்னிங். தற்போதைய கற்றலை பயன்படுத்தப்படும் ஒரு மதிப்பீடுன்னு சொல்லலாம். இப்போ இருக்க ஒரு ப்ரெசன்ட் சிச்சுவேஷனை அவங்க எப்படி கற்றுக்குறாங்களோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம ஒரு ஸ்மால் குவிஸ் வைக்கிறது டீச்சிங் முடித்த பின்னாடி. ஸோ வந்து அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணாங்கன்னா டீச்சர்ஸ் அவங்களோட டீச்சிங் மெத்தடை மாற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அதுதான் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். ஸோ திஸ் இஸ் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங். இதில் வந்து டீச்சர் செக்ஸ் லேர்னிங் ப்ராக்ரஸ். ஆசிரியர் கற்றல் முன்னேற்றத்தை பார்க்கிறார். ஃபைண்ட்ஸ் த லேர்னிங் கேப்ஸ். கற்றல் இடைவெளியை கண்டறிகிறது. கிவ்ஸ் ஃபீட்பேக். பின்னூட்டம் தருகிறது. சேஞ்சஸ் த டீச்சிங் மெத்தட். கற்பித்தல் முறையை மாற்ற உதவுகிறது. அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் த டயக்னோஸ்டிக் அண்ட் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் ஆல்சோ. ஸோ நோயறிதல் மற்றும் உருவாக்க மதிப்பீடு அடங்கும் இதில். ஸோ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்மால் குவிஸ் கண்டக்ட் பண்ணுறதை சொல்லலாம். திருப்பி வந்து அதை டீச் பண்ணுறாங்க டீச்சர்ஸ். ஸோ ஆசிரியர் சிறிய தேர்வு வைத்து பலவீனமான பகுதிகளை மீண்டும் கற்பிப்பார் இந்த அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்கில். ஸோ இது வந்து இம்ப்ரூவ் த ஸ்டூடெண்ட்ஸ் இம்ப்ரூவ் வைல் லேர்னிங். கற்றலுக்கான மதிப்பீடு கற்றுக்கொண்டிருக்கும் போதே மேம்படுத்த உதவும். ஸோ that is assessment for learning. நெக்ஸ்ட் டாபிக் வந்து அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங். ஸோ ஆஃப் லேர்னிங் அப்படின்றது இட் இஸ் யூஸ் டு மெஷர் த ஃபைனல் லேர்னிங். இறுதி கற்றலை அளவிடும் மதிப்பீடு. டன் ஆஃப்டர் ஒன் யூனிட் ஆர் செமஸ்டர். அலகு அல்லது செமஸ்டர் முடிவில் நடக்கும். இட் மெஷர்ஸ் த அச்சீவ்மெண்ட். சாதனையை அளவிடும். இட் கிவ்ஸ் த கிரேட்ஸ் யூஸ்டு ஃபார் ரிப்போர்ட்டிங். அறிக்கை அளிக்க பயன்படும். சேம் ஆஸ் அ சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட். இது தொகுப்பு மதிப்பீடு போன்றது. இதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம செமஸ்டர் எக்ஸாம் சொல்லலாம். ஸோ அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ஷோஸ் வாட் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அச்சீவ்ட். கற்றலின் மதிப்பீடு மாணவர்கள் என்ன சாதித்தார்கள் என்பதை காட்டும். ஸோ that is அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது. ஸோ ஆஃப்டர் த எக்ஸாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க்ஸ் கிரேட்ஸாக நம்ம தர்றது. ஸோ விச் இஸ் த ஃபைனல் அச்சீவ்மெண்ட் இல்லையா ஆஃப் த ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ். மதிப்பீடு நடைமுறைகளின் கொள்கைகள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து அது வந்து கிளியர், ஃபேர் அண்ட் யூஸ்ஃபுல் அதுவாக இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல அசஸ்மெண்ட்டுக்கான ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லலாம். அது தவிர இட் மஸ்ட் இம்ப்ரூவ் லேர்னிங். மதிப்பீடு கற்றலை மேம்படுத்த வேண்டும். பர்பஸ் ஷுட் பி கிளியர். நோக்கம் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு. அண்ட் இட் மஸ்ட் யூஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். பல்வேறு முறைகளை பயன்படுத்த வேண்டும். இட் ஷுட் பி வேலிட் அண்ட் ரிலையபிள். செல்லுபடியாகவும் நம்பத்தகுந்ததாகவும் இருக்க வேண்டும். இட் கிவ்ஸ் அ ஃபீட்பேக். பின்னூட்டம் வழங்க வேண்டும். அசஸ் போத் ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட். செயல்முறை மற்றும் விளைவு இரண்டையும் மதிப்பிட வேண்டும். ஸோ அது வந்து கிளியராக, ஃபேராக, யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல மதிப்பீடு அப்படின்றது தெளிவானதாகவும் நியாயமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அசஸ்மெண்ட் ஆர் மதிப்பீடுன்னு சொல்லலாம். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்சர் எழுதுறாங்க அப்படின்னா he or she must not be given marks based on hand writing, உங்களுக்கு இருக்க பர்சனல் ஒப்பீனியனு இல்லை பேக்ரவுண்டு, இதை வச்சுட்டு நம்ம வந்து மார்க்ஸ் போடக்கூடாது. ஸோ அவங்க என்ன ஆன்சர்ஸ் எழுதியிருக்காங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் இருக்கணும். சப்போஸ் தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் லைக் இம்ப்ரூவ் த எக்ஸாம்பிள்ஸ் இல்லை ரைட் கிளியர் பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம் அந்த அசஸ்மெண்ட்லேயே, அந்த டெஸ்ட் பேப்பரில். ஸோ திஸ் இஸ் அ குட் அசஸ்மெண்ட் ப்ராக்டிஸ். Next coming to the assessment methods and information collection.
முறைகள் அண்ட் தகவல் சேகரிப்பு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபிள்ஸ் ஃபார் செலக்டிங் அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ், மதிப்பீட்டு முறைகளை தேர்ந்தெடுக்கும் கொள்கைகள் என்னென்ன. ஃபர்ஸ்ட் வந்து மெத்தட் ஷுட் மேட்ச் த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஸோ நம்மளோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்க்கு அது மேட்ச் ஆகணும். நம்ம சூஸ் பண்ணுற அசஸ்மெண்ட் முறை கற்றல் நோக்கத்துடன் பொருந்த வேண்டும். ஸோ இப்போ ஸ்மால் சில்ட்ரன் இருக்காங்களா, ப்ரைமரி சில்ட்ரனுக்கு நீங்கள் ரொம்ப எஸ்ஏ டைப் கொஷின்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கன்ஃபியூஸ் ஆவாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், நீங்கள் ஓரலாக கேட்கணும், மேட்சிங் ட்ராயிங் ஆர் சிம்பிள் ஆக்டிவிட்டீஸாக தான் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அசஸ்மெண்ட் மெத்தட்ஸ் சூட் த ஸ்டூடெண்ட்ஸ் லெவல். நெக்ஸ்ட்டு இட் ஷுட் பி வேலிட். ஸோ அது வேலிடாக இருக்கணும், செல்லுபடியாக இருக்க வேண்டும். ஷுட் பி ரிலையபிள், நம்பகமானதாக இருக்க வேண்டும். அண்ட் இட் மஸ்ட் சூட் த ஸ்டூடெண்ட்ஸ் லெவல், மாணவர்களின் நிலைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஷுட் பி யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை அட்டென்ட் பண்ணுறதுனால அந்த குழந்தைக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்னஸ் இருக்கணும். அண்ட் அவாய்ட் அஃபென்சிவ் லாங்குவேஜ், அதாவது அவமதிக்கும் மொழி இருக்கவே கூடாது. ஸோ சூஸ் அசஸ்மெண்ட் மெத்தட் அக்கார்டிங் டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். மாணவர்களும் நோக்கங்களும் அடிப்படையாக மதிப்பீடு முறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஸோ அதுதான் ஒரு நல்ல அசஸ்மெண்ட் ஒரு மதிப்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன், மதிப்பீட்டு தகவல் சேகரிப்பு. கலெக்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் நாலேஜ், ஸ்கில்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ். அறிவு, திறன், மனப்பான்மை பற்றிய தகவல் சேகரிக்க வேண்டும். யூஸ் த அப்சர்வேஷன், நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம் அந்த குழந்தையை. உற்று நோக்கல் பயன்படுத்தலாம். ஓரல் டெஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாய்மொழி தேர்வு பயன்படுத்தலாம். இன்டர்வியூ மாதிரி கேட்கலாம். நேர்காணல் பயன்படுத்தலாம். கிவ் த கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பட், தெளிவான வழிமுறைகளை தர வேண்டும். ரெக்கார்ட் த இன்டரப்ஷன், ஏதாவது ஒரு இடையில இன்டரப்ஷன் இருந்துச்சுன்னா இடையூறுகளை பதிவு செய்ய வேண்டும். அந்த அசஸ்மெண்ட்டில் ஏதாவது ஒரு அந்த சரியாக பர்ஃபார்மன்ஸ் இல்லை அவங்க அட்டன் பண்ணல, அந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வந்து ரெக்கார்டாக வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒரு ஸ்டூடெண்ட்டை அப்சர்வ் கூட பண்ணலாம், ஒரு குரூப்டு ஆக்டிவிட்டி வச்சோ, ஓரல் கொஸ்டின் வச்சோ, நோட் புக் பார்க்குறனாலையோ. ஸோ இது மூலமாகவும் டீச்சர் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸை பற்றி, அவங்களோட நாலேஜு, அவங்க ஸ்கில்லு எப்படி, அவங்க ஆட்டிடியூட் பற்றி. ஸோ அசஸ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி கலெக்டட் கிளியர்லி அண்ட் ஃபேர்லி. மதிப்பீட்டு தகவல் தெளிவாகவும் நியாயமானதாகவும் நம்ம வந்து சேகரிக்க வேண்டும். நெக்ஸ்ட் கமிங் டு த ஜட்ஜிங் அண்ட் ஸ்கோரிங் ஸ்டூடெண்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், மாணவர் செயல்திறனை மதிப்பீடுதல் மற்றும் மதிப்பெண் வழங்குதல். ஸோ எப்படி நம்ம ஜட்ஜ் அண்ட் ஸ்கோர் பண்ணுறது ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேரிங் த ஸ்கோரிங் ஸ்கீம், மதிப்பெண் திட்டம் தயாரிக்க வேண்டும். ஸோ இதுலேயும் வந்து நம்ம ஃபேராக கிளியராக ஒரு அப்ஜெக்டிவோட வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இக்னோர் த அன்ரிலேட்டட் ஃபேக்டர்ஸ், தொடர்பில்லாத காரணிகளை புறக்கணிக்க வேண்டும். இப்போ 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரைட் த சேம் ஆன்சர் அப்படின்னா போத் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் சேம் மார்க் தான் கொடுக்கணும். ஒருத்தருக்கு மட்டும் நீங்கள் வந்து மார்க்ஸ் ரெடியூஸ் பண்ணக்கூடாது டியூ டு யுவர் பர்சனல் ஒப்பீனியன். இந்த மாதிரி இந்த இடத்துல பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் வச்சுக்க கூடாது. ஸோ இஃப் தேர் இஸ் டவுட் இன் தட் மார்க் கொடுக்கல அப்படின்னா வேல்யூவேஷன் ஆப்ஷன் அப்படின்றது அவைலபிளாக இருக்கணும் எந்த ஒரு அசஸ்மெண்ட்டுக்கும். அண்ட் சேம் ரூல் ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா மாணவர்களுக்கும் ஒரே விதி தான் இந்த இடத்துல. ஸோ நியாயம், தெளிவு, புறநிலை, ஃபேர், கிளியர், ஆப்ஜெக்டிவ் இருக்கணும். ஜட்ஜ் த ஆன்சர்ஸ் ஃபேர்லி, அதாவது பதில்களை நியாயமாக மதிப்பிட வேண்டும். கிவ் த கிளியர் கமெண்ட்ஸ், ஸோ நீங்கள் அந்த ஆன்சர் ஸ்கிரிப்டிலே தெளிவான குறிப்புகளை தர வேண்டும். குட், இல்லை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா இம்ப்ரூவ் லேட்டர் அப்படின்ற மாதிரி. அண்ட் ரீவேல்யூவேஷன் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்கணும். மறுமதிப்பீடு வாய்ப்பு இருக்க வேண்டும். ஸோ that's it. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ஃபார்ம்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது நீங்கள் பண்ணுறது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக, அண்ட் சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அப்படின்றது கிரேடிங்காக இல்லை மார்க்ஸ்க்காக, அண்ட் அசஸ்மெண்ட் ஆஸ் லேர்னிங் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து செல்ஃபாக அந்த ஸ்டூடெண்ட்டே அவங்க அதில் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிறாங்க, செல்ஃப் செக்கிங்காக ஒரு செல்ஃப் செக்கு. அண்ட் ஃபார் லேர்னிங் அப்படின்றது டீச்சர் ஹெல்ப்ஸ் இன் இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது ஃபைனல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஒரு சிம்பிளான ஃபார்முலா. ஸோ தாட்ஸ் இட். உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டான நோட்ஸ் இந்த யூனிட் 1 டாப்பிக்கில் வேணும் அப்படின்னா டெலிகிராம் சேனலை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தாட்ஸ் இட். ஹோப் யூ அண்டர்ஸ்டுட்.
தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ போட்டா உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.